வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் பார்க்க போறோம். காலிஃப்ளவர் பக்கோரா. இந்த பக்கோராவை நம்ம ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈவினிங் டயத்துல காஃபி டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா கல் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்ல சூடான தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த சூடான தண்ணியில 4 to 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா காலிஃப்ளவர்ல உள்ள சின்ன சின்ன பூச்சி எல்லாம் தண்ணியிலே விழுந்து நமக்கு காலிஃப்ளவர் சுத்தமாயிரும். 5 நிமிஷம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா தண்ணியை வடிச்சாச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். நல்லா இந்த மாதிரி பரவலா சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டும் நல்லா பரட்டி விட்டுருங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளையும் இந்த மாதிரி பரவலா சேர்த்து டாஸ் பண்ணி விட்டுறலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூளையும் பரவலா சேர்த்துட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவர்ல மசாலா தூள்லாம் சேர்த்து டாஸ் பண்ணிட்டோம்னா பக்கோரா சாப்பிடும்போது இந்த காலிஃப்ளவரோட டேஸ்டும் நல்லா இருக்கும். டாஸ் பண்ண காலிஃப்ளவரை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. அதே மிக்சிங் பவுல்ல 1 கப் கடலை மாவு, இது 150 கிராம் இருக்கும். அதே கப்லயே 1/2 கப் அரிசி மாவு சேர்க்கிறேன். இது 75 கிராம். இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 சிட்டிகை பெருங்காய பவுடர், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். மாவை கட்டி இல்லாம இந்த மாதிரி கரைச்சிக்கணும். கடைசியா இதுல 2 பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மசாலால டாஸ் பண்ண காலிஃப்ளவரை இதுல சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு காலிஃப்ளவரா டிப் பண்ணி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 1 நிமிஷம் போல இருக்கட்டும். அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 5 to 6 நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டோம்னா நமக்கு இந்த பக்கோராவும் நல்லா வெந்துரும். உள்ள காலிஃப்ளவரும் நல்லா வெந்துரும். வெளியில நல்லா மொறுமொறுப்பாவும் உள்ள சாஃப்டாவும் சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். இப்ப பக்கோரா வெந்துருச்சு, எடுத்துடலாம். டேஸ்டான காலிஃப்ளவர் பக்கோரா ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அதே சூடான எண்ணெயிலேயே 4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் சேர்த்திருக்கேன். இதை பொரிச்சு நம்ம பக்கோரால கார்னிஷிங்க்கு சேர்த்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.